இருக்காங்களா? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு லைஃப் ஹேக் தான் பார்க்க போறோம். எந்த பாத்திரம் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுக்கிறது வந்து கஷ்டமான வேலை, கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வந்து ஈஸியாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். எடுக்காமல் விட்டாக்கா எப்படி ஆகுதுன்னு இதை பாருங்கள். இது 2 இயர்ஸாக எடுக்கலை, அது தானாலாம் வராது, அது நல்லா ஒட்டிக்கும், ரொம்ப நாள் ஆகும். அதே சமயம் பிளேட்லலாம் இப்படியே விட முடியாது, இதை எடுத்து தான் ஆகும். எத்தனை ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். இதை ஆக்சுவலி நான் எந்த கடையில் வாங்குறோமோ அந்த கடையில் மேலே 2-3 கடையில் போய் நான் கம்ப்ளைண்டே பண்ணியிருக்கேன். சாப்பிட்ற பிளேட்டு அது மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் பேக் சைடு அது ஒட்டுங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அப்பயும் அவங்க மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக என்னத்துல இங்கே தான் ஒட்டி வச்சுருக்காங்க. இது எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். இது வந்து இப்படி லைட்டாக ஹீட் பண்ணிங்கனாலே போதும், ரொம்ப பண்ணக்கூடாது. லைட்டாக பண்ணோடனே அவ்வளோதான், வந்துடுச்சு பார்த்தீங்களா. சூடாகணும், சூடாச்சுன்னா வந்துடும். சரி இவ்வளோதான், ஈஸி, வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து தண்ணியிலலாம் கழுவுனா போகாது. இது வந்து வாட்டர் சொல்யூபிள் கிடையாது. ஆயில் போடணும், ஆயில் இல்லைனாக்கா தின்னர் ஏதாவது ஒன்று சும்மா லைட்டாக டச் பண்ணிட்டு அந்த சூடு இருக்கும்போதே இது வந்து ஆயிலில் தான் அந்த பசை கரையுது. நீங்கள் தண்ணியெல்லாம் போட்டிங்கன்னா போகாது. அப்பயும் இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். முன்னாடியெல்லாம் ஆயில் தொட்டால் உடனே வந்துடும், இப்போ வரதெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. இது வந்து அடுத்தது இது இருக்கட்டும். இது அடுத்தது விளக்கணும், இதை காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படி, இது வந்து தட்டு மாதிரி சூடு பண்ண முடியாது. இது இப்படியே வச்சு சூடு பண்ணுறது அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா வெளிப்பக்கமே அந்த இதுமே ஸ்டிக்கர் மேலே டைரெக்டாக அப்படியே ஹீட் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன ஐட்டமாக இருந்ததுனாக்கா இடுக்கி வச்சுட்டு அப்படியே ஹீட் பண்ணுங்கள். அந்த பாத்திரம் சூடாகணும், அவ்வளோதான். கொஞ்சம் சூடாகும். எடுத்துருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக இந்த ஸ்டிக்கர் வந்து ஆயில்லையே நல்லா போயிடுச்சு இல்லையா, நல்லா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் இது வந்து ஆயில்லையும் போகலை, இங்கே லைட்டாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா தின்னர், வீட்டில் வந்து எப்போதுமே ஒரு தின்னர் பாட்டில் வச்சுக்கோங்க. இது வந்து டர்பன்டைன் இல்லை ஒயிட் டின்னர் இருக்குது, எது வேணாலும். ஏன்னா இப்போல்லாம் மண்ணெண்ணெய் கிடைக்கிறதில்ல, நம்ம எதோ பெயிண்ட் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு சுவிட்ச் போர்டெலாம் கூட இதில் நீங்கள் க்ளீன் பண்ணலாம், நல்லா க்ளீன் ஆகும். டின்னர் வச்சு கொஞ்சம் லைட்டாக தேய்ப்போம். அப்பயும் இவ்வளோதான் போயிருக்கு, இதுக்கு மேலே போகலை. இதை நம்ம தேய்ப்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டின்னர் வச்சு வச்சுக்கோங்க, நிறையா தின்னர் வச்சு கொஞ்சம் நிறைய தின்னர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், எண்ணெயிலையும் போகலை ஆயிலையும் போகலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் தின்னர் வச்சு தேய்ங்க, போயிடும். இது வந்து இப்படியே வச்சிடக்கூடாது. இது இப்படி விட்டுறக்கூடாது. நம்ம அடுத்தது வந்து சோப் போட்டு ஒரு வாட்டி கழுவிடணும். இந்த மாதிரி எப்போ நீங்கள் புது பாத்திரம் வாங்கினாலும் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி நல்லா விளக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, காட்டனில் வாங்குற ட்ரெஸ்ஸுக்கு புது இன்னர்ஸு, அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு, டவலு, இதெல்லாம் கூட நீங்கள் வந்து ஒரு வாட்டி வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் சில்வர் பிளேட்ஸு, பாத்திரம்,
கிளாஸ் பாட்டில்ஸ் கண்டெய்னர்ஸ் எதாக இருந்தாலும் சரி. இப்போ பாருங்கள் போயிடுச்சு. லைட்டாக அதுவும் போயிடும் கொஞ்ச நாள். இது வந்து சுத்தமாக போயிடுச்சு. ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அட்ஹெசிவாக இருக்கும். இதில் வந்து சுத்தமாக போயிடுச்சு பாருங்கள். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இன்னொரு வாட்டி தின்னர் போட்டிங்கன்னா போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதுதான் இது கற்று வச்சுக்கோங்க. தேங்க்யூ.